வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் டெய்லி டெஸ்ட்டுக்கு ஐஎன்எம்கான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் அடையார் அண்ட் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேங்களா, இந்த 2 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க, போர்ச்சுகீஸு, டச்சுக்காரங்க, டேனிஷ்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாரும் இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் கூட இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃப்ரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் தான். அந்த ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் இதில் ரொம்ப வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து நிலைநாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நடந்த ஒரு போர் தான் வந்து கர்நாடிக் வார். இந்த கர்நாடிக் வாரில் வந்து ஃப்ரெஞ்சை வந்து தோக்கடிச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து நிலச்சி நின்று இருப்பாங்க. ஸோ அந்த கர்நாடிக் வாரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடையார் அண்ட் ஆம்பூர் வார். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மராத்தியர்கள் இருக்காங்க, முகல்ஸ் இருக்காங்க, ஸோ சிராஜ் உத்தல்லா இருக்காரு, ஹைதர் அலி இருக்காங்க, திப்பு சுல்தான் இருக்காங்க, பாளையக்காரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நடக்கக்கூடிய சண்டைகள் தான் ஆங்கிலோ மராத்தா வார், பிளாசி அண்ட் பக்சர் வார், ஸோ ஆங்கிலோ மைசூர் வார். இதெல்லாம் வந்து என்னன்னா உள்நாட்டு சக்திகளோட பிரிட்டிஷ்காரங்க பண்ணக்கூடிய வார். இந்த வாரை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் முதல் கொஸ்டின் அடையார் போர். இந்த அடையார் போர், ஆம்பூர் போர் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா கர்நாடிக் வாரில் நீங்கள் வந்து பார்க்கணும். மொத்தம் 3 கர்நாடிக் வார் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார் இது எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு ஆஸ்திரியாவில், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வாருக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே ஆஸ்திரியாவில் வந்து என்னன்னா வாரிசுரிமை போர் வந்து நடக்கும். எனக்கு அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக வந்து பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க அரசர்களுடைய வாரிசுகள். ஸோ அப்படி வந்து பிரியும் பொழுது வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து ஒரு டீமுக்கு வந்து இருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஒரு டீமுக்கு இருப்பாங்க, அங்கே வந்து அடிச்சுப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த சண்டை எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இந்தியாவுக்குள்ளேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். பட் இதில் வந்து செகண்ட் கர்நாடிக் வாரை பொறுத்தவரையும் இந்தியாவுக்குள்ளேயே வந்து வாரிசுரிமை போர் வந்து நடக்குது. இந்தியாவிலேயே வந்து என்னன்னா வாரிசுரிமை போர் வந்து நடக்குது. அதனால வந்து இங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் வந்து அடிச்சுக்கிறாங்க. சரி, வாங்க பார்ப்போம். இதில் வந்து முதல் கர்நாடிக் போர் ஆஸ்திரியாவில் நடக்கக்கூடிய வாரிசுரிமை போர் இந்தியாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வாரை தான் நம்ம வந்து அடையார் அண்ட் சாந்தோம் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். 1746 ஆரம்பித்து 1748 வரையும் நீங்கள் வந்து இது வந்து பார்க்கலாம். ஸோ 1746 அடையார் வார், இதுக்கான தாற்பயம், இதுக்கான ரீசன் இந்தியாவில் இல்லை, எங்கேயோ நடக்கிற சண்டை இங்கே வந்து பத்திட்டு எரியுது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. பிரெஞ்சுக்காரங்களுடைய கப்பல் மேலே பிரிட்டிஷ்காரங்க ஒரு குண்டு அடிச்சிடுறாங்க. பிரெஞ்சு தளபதியாக இருக்கிற டியூப்லே வந்து என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் மொரிசியஸ் தளபதி வந்து கூப்பிட்றாரு. மொரிசியஸ் தளபதி யாருன்னா அவரும் ஒரு பிரெஞ்சு தளபதி கூப்பிட்றாரு. இங்கே வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க நம்ம கப்பல் மேலே அடிச்சிட்டாங்க வாங்கன்னு. அப்போ மொரிசியஸ் தளபதி இங்கே இருக்கக்கூடிய டியூப்ல எல்லாரும் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் கப்பலையும் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வார்க்கு வந்து ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டு அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணி பிடிக்கிற இடம் தான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை. ஜார்ஜ் கோட்டை யாருடைய கோட்டை அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய முக்கியமான வர்த்தக மையம் மற்றும் பொலிட்டிக்கல் சென்டராக வந்து இருக்குது. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை, பிரிட்டிஷ்காரங்களுடைய கோட்டையை பிரெஞ்சுக்காரங்க பிடிச்சாச்சு. இப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் கிட்ட வந்து போகிறாங்க, கர்நாடக நவாப் கிட்ட வந்து போகிறாங்க. போய் நவாப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நவாப் 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 பிரெஞ்சுக்காரங்க எங்களை அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லலை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவாப் நவாப் அவங்க வந்து எங்களை அடிச்சுட்டு அடுத்தது அவங்களுடைய டார்கெட் நீங்கள் தான், ஆற்காடு தான் வந்து அவங்களுடைய டார்கெட். அதனால் சென்னையிலேருந்து அப்படியே வந்து வரப்போகிறாங்க யார், பிரெஞ்சுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாச்சு. உடனே வந்து அன்வருதீன் அவர் தான் வந்து நவாப்பா இருக்காரு. அன்வருதீன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுமே இது வந்து ஏன் பிரச்சனை, எண்ணெய் அடிக்கிற அளவு வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து இதுவாச்சா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆற்காடு நவாப் யாருடைய கூட்டாளியா இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய கூட்டாளியா இருக்காங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை ஏத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, அப்ப அவன் வந்து உன்ன அடிக்கல, என்னதான் அடிக்க வரா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அன்வருதீனுக்கும் எதிர்க்க ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றி இருக்கக்கூடிய பிரெஞ்சு தளபதிக்கும் இடையில வந்து சண்டை. அந்த பிரெஞ்சு தளபதி வந்து யார் அப்படின்னா கேப்டன் பாரடைஸ். அப்ப 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை. ஓகேங்களா, அன்வருதீன் வந்து டைரக்டா வந்து போறாரா அப்படின்னு கேட்டா போகல. ஓகேங்களா, ஸோ அன்வருதீன் வந்து டைரக்டா வந்து போறாரான்னு கேட்டா போகல. அவருடைய பிரதர் அனுப்புறாரு. அவருடைய பிரதர் தான் வந்து யாருன்னா மாபூஸ் கான். அப்ப கர்நாடக நவாப் அன்வருதீனுடைய பிரதர் மாபூஸ் கான் ஒரு 2000 படை வீரர்களோட
போறாங்க. ஓகேங்களா? யார் அடிக்க? பிரெஞ்சு அடிக்க. பிரெஞ்சு கேப்டன் பாரடைஸ் அவருடைய தலைமையில ரொம்ப கம்மியா சில 100 வீரர்கள் தான் வந்து இருந்து சண்டை போடுறாங்க. பட் இந்த சண்டையில வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இந்த சண்டையில பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. பிரிட்டிஷ்காரனுடைய கோட்டையை தான் வந்து பிரெஞ்சு எடுத்தாச்சு. பட் பிரிட்டிஷ்காரன் போய் சண்டை போடல. பிரிட்டிஷ்காரன் லைட்டா வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்து இருக்கான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாரடைஸ் தலைமையில இருக்கக்கூடிய ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சு படை ரொம்ப பெரிய படையா இருக்கக்கூடிய அன்வருதீனுடைய படை, அன்வருதீனுடைய பிரதரா இருக்கக்கூடிய மஹபூஸ் கான் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படையை வந்து ஜெயிக்குது. ஸோ இதை வந்து பிரிட்டிஷ்காரன் வேடிக்கை பார்க்குறான். அவன் எப்படி வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னா ஆற்காடு நவாப் இவ்வளோ வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து அவனுக்கு வந்து தெரியுது. அப்ப சென்னையை வந்து பிடிச்சாச்சா? எஸ், சென்னையை பிடிச்சாச்சு. ஆற்காடு நவாப் தோத்துட்டாரா? ஆற்காடு நவாப் தோத்துட்டாரு. இதுதான் அடையாறு போர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடையாறு போர். ஸோ இது மூலியமா வந்து என்ன சார் நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன். டியூப்ளே உடைய பவர் வந்து பயங்கரமா வந்து ஏறுது. டியூப்ளே யாரு? டியூப்ளே இவரு தான் வந்து என்னன்னா பிரெஞ்சு கவர்னர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்கான கவர்னர். இவருடைய பவர் வந்து என்னன்னா பயங்கரமா வந்து ஏறுது. இவரு எல்லாருக்கும் வந்து தெரியுது ஒண்ணு. சரி, இந்த வாரம் வந்து எப்படி முடிவுக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஐலா சாப்பெல் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அங்க ஆஸ்திரியாவில் வார் வந்து என்னன்னா முடிவுக்கு கொண்டுட்டு வராங்க. அங்க வந்து அந்த ட்ரீட்டி வந்து நடக்குது. அந்த ட்ரீட்டி படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப சென்னை வந்து யாருடைய பகுதி? பிரிட்டிஷ்காரனுடைய பகுதி. அப்ப பிரிட்டிஷ்காரனே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு கொண்டுட்டு வராங்க. அப்ப சென்னை கோட்டையை மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்றாங்க? நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காவில் சில பகுதி வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல இந்தியாவில் ஜெயிச்சது யாரு அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் மூலமா பிரிட்டிஷ்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆற்காடு நவாப் அவங்க ரொம்ப ரொம்ப வீக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து பிற்காலத்துல ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து டாக்ஸை வசூல் பண்ணக்கூடிய உரிமையை வாங்கறதுக்கும் வழிகோலி. நான் பேசுற சென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஆற்காடு நவாப்புக்கு தான் வந்து அந்த உரிமை இருக்கு, டாக்ஸை கலெக்ட் பண்றக்கூடிய உரிமை. ஆனா ஆற்காடு நவாப் எல்லாமே வந்து என்ன வேஸ்ட் தான், அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்றத பிரிட்டிஷ்காரன் இப்பவே புரிஞ்சுக்கிட்டான். எங்க இந்த அடையார் அந்த சாந்தோம்பார்லயே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல முழுக்க முழுக்க வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா எஸ், பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. சரி, அப்ப இரண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் போர். சரி, இந்த ஆம்பூர் போரை நீங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கர்நாடிக் வார்ல நீங்க வந்து சொல்லலாம். முதல்லயே சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் நடந்த வாரிசுரிமை போருக்கு இந்தியாவில் எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றது. அப்ப இந்த செகண்ட் கர்நாடிக் வார் இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய வாரிசுரிமை போர். இந்தியாவுக்குள்ளேயே வந்து என்ன சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? யார் யார் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரீ போல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் யார் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எஸ், இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை. இந்த சண்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்காடு அல்லது கர்நாடகா, ஓகேவா? கர்நாடகா நவாப் யாருங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தோஸ்த் அலி இவர் தான் வந்து என்னன்னா நவாப். இந்த தோஸ்த் அலி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1740கள்லயே வந்து என்னன்னா இறந்துடுறாரு. 1740கள்லயே இறந்துடுறாரு. தோஸ்த் அலியோடைய பையன் தான் வந்து யார் அப்படின்னா அன்வருதீன். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா அன்வருதீன். ஓகேவா? அன்வருதீன் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. யாத ஆற்காடு கர்நாடக பகுதிகளில் அன்வருதீன் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அன்வருதீனுடைய பிரதர் தான் மஹபூஸ் கான் அல்லது மாபூஸ் கான். இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா மாபூஸ் கானுடைய தலைமையிலான ஆற்காடு படைகள் தான் வந்து யார்கிட்ட தோத்து போச்சு? பாரடைஸ் கிட்ட தோத்து போச்சு, பிரெஞ்சு கிட்ட தோத்து போச்சு. இதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. இங்க என்ன பிரச்சனைனா 1740 வந்து பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1748 தான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 1748-49, அதாவது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் முடியும் போது தான் வந்து என்ன பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தோஸ்த் அலிக்கு ஒரு மருமகன் இருக்கான். அந்த மருமகன் தான் வந்து பிரச்சனை பண்றான். ஓகேவா? யாரு? சன் இன் லா, மருமகன். அந்த மருமகனுடைய பெயர் வந்து என்ன? சந்தா சாஹிப்.
சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் தான் வந்து பிரச்சனை பண்றான். ஓகேவா? எனக்கு ஆற்காடு நவாப் பதவி வேணும். தோஸ்த் அலியுடைய பையன் அன்வருதீன், தோஸ்த் அலியுடைய மருமகன் சந்தா சாஹிப் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு சொல்றேன். அன்வருதீனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த அன்வருதீனுடைய பையன் தான் முகமது அலி. முகமது அலி. இந்த ஃபேமிலி ட்ரீ வந்து புரியணும். முகமது அலி. ஓகே. தோஸ்த் அலி, அன்வருதீன், முகமது அலி, அன்வருதீன் மஹபூஸ் கான், தென் தோஸ்த் அலியுடைய மருமகனா இருக்கக்கூடிய சந்தா சாஹிப். அடுத்தது வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கர்நாடகாவா. இப்ப நம்ம வந்து பார்க்கறது ஹைதராபாத். ஹைதராபாத்ல நிஜாம். ஹைதராபாத்ல நிஜாம். ஓகே. நிஜாம். சோ ஹைதராபாத் நிஜாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஜாமா வந்து யார் இருக்காருன்னா உல்முக் இருக்காரு. உல்முக் வந்து இருக்கார். ஹைதராபாத் நிஜாம் உல்முக். சார் ஹைதராபாத் நிஜாம் உல்முக் 1748ல காலம் ஆயிட்டாரு. இப்ப ஹைதராபாத் நிஜாம் உல்முக்கு அந்த அவர் காலம் ஆயிட்டதுனால அடுத்த ஹைதராபாத் நிஜாம் யாரு அப்படின்ற ஒரு சண்டை வந்து நடக்க போகுது. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஒன்னு வந்து என்னன்னா நாசிர் ஜங். ஒரு ஆள் யாரு? நாசிர் ஜங். நாசிர் ஜங். இன்னொரு ஆள் யாரு? முசாஃபர் ஜங். முசாஃபர் ஜங். நீங்க ஆல்ரெடி கிளாஸ்ல எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. நாசிர் ஜங், இன்னொரு ஆள் முசாஃபர் ஜங். நாசிர் ஜங்ன்றவன் பையன், பையன் சன். சன். முசாஃபர் ஜங் அப்படின்றது கிராண்ட் சன், பேரன். பையனுக்கும் பேரனுக்கும். அதாவது இந்த பேரன் வந்து வேற ஒரு மகனுடைய பையன். அதாவது ஹைதராபாத் நிஜாம் உல்முக்கு நிறைய பசங்க இருப்பாங்க இல்லையா? அதுல நாசிர் ஜங் ஒரு பையன், வேற ஒரு பையனுடைய பையன் தான் வந்து என்னன்னா முசாஃபர் ஜங். இப்ப 2 பேருக்கு இடையில சண்டை. அப்ப ஹைதராபாத்லயும் வாரிசுரிமை சண்டை நடக்குது, ஆற்காடுலயும் வாரிசுரிமை சண்டை வந்து நடக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தா சாஹிப், சந்தா சாஹிப் இங்க ஆற்காடுல சந்தா சாஹிப். இங்க ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா முசாஃபர் ஜங். சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங். இந்த சந்தா சாஹிப்புக்கும் இந்த முசாஃபர் ஜங்குக்கும் ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்சுக்காரங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. சரி, அப்ப மேல அன்வருதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் ஹெல்ப் பண்றது யாரு? பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ்காரங்க சாண்டர்சன். சரி வாங்க இப்ப பாருங்க. மேல நாசிர் ஜங் பிரிட்டிஷ்காரங்க, அன்வருதீன் கீழே சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரங்க, முசாஃபர் ஜங். இப்ப நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கே வந்து புரியும். பாருங்க, முதல்ல சண்டை போர் வந்து நடக்குது. இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆம்பூர் போர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது பிலாங் டு செகண்ட் கர்நாடிக் வார். இந்த ஆம்பூர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா 1749ல வந்து நடக்குது. இங்கேயும் வந்து யார் இருக்காங்க? பிரெஞ்சு சார்பா பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே. ஓகே, டியூப்ளே. ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியுடைய மருமகனா இருக்கக்கூடிய சந்தா சாஹிப். ஓகே, தென் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம் உல்மிக்குடைய வேறொரு மகன் வழி பேரன் யாரு? முசாஃபர் ஜங். இந்த 3 பேரும் ஒன்னா சேர்றாங்க. இந்த 3 பேரும் ஒன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க? அன்வருதீனை கொன்னுறாங்க. அன்வருதீனுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்றாங்க. பிரிட்டிஷ் தளபதி சாண்டர்சன் இருக்காரு. பிளஸ் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாம் உல்முக்குடைய பையன், ஓகேங்களா, யாரு? நாசிர் ஜங் இருக்காரு. பட் அந்த டீம் வந்து தோத்து போகுது. இதான் வந்து முதல் ஆம்பூர் போர். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அன்வருதீனை கொன்னுறாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல அன்வருதீன் உயிரோடு இருந்தாரு. ஓகேவா? இப்ப இந்த கர்நாடிக் வார்ல செகண்ட் கர்நாடிக் வார்ல அன்வருதீன் வந்து என்ன உயிரோட வந்து இல்ல. பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்றாங்க? சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங், பிரெஞ்சுக்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அன்வருதீனை வந்து கொன்னுறாங்க. அன்வருதீனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த அன்வருதீனுடைய பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அதாவது முகமது அலி உயிருக்கு பயந்து வந்து போறான். திருச்சி மலைக்கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறான். திருச்சி மலைக்கோட்டையில என்ன பண்றான்? அன்வருதீனுடைய பையன் வந்து என்னன்னா ஒளிஞ்சுக்கிறான். சரி, அப்ப அன்வருதீனுடைய மகன் முகமது அலி திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப போட்டியே இல்லை. அன்வருதீன் செத்தாச்சு. அன்வருதீனுடைய பையன் நாட்டை விட்டே வந்து பயந்து வந்து ஓடியாச்சு. அப்ப அந்த ஆற்காடு நவாப் பதவி யாருக்கு தான் வந்து வரப்போகுது? எஸ், தோஸ்த் அலியுடைய மருமகனா இருக்கக்கூடிய சந்தா சாஹிப்க்கு அந்த பதவி வந்து போகுது. அப்ப ஆற்காடுடைய நவாப்பா யார் இருக்காங்கன்னா சந்தா சாஹிப் இருக்காங்க. இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க? பிரெஞ்சுக்காரங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க.
டியூப்ளே தான் வந்து கவர்னர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். அன்வருதீனுடைய பையன் முகமது அலி தப்பிச்சு போயாச்சு. இவ்வளவுதான் இந்த வார். ஓகேவா? ஆனா பட் இது இந்த வார் வந்து என்னன்னா ஆம்பர் போர் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து என்னன்னா இன்னொரு வார் வந்து நடக்கும். 2 வார் சேர்ந்து தான் வந்து என்னன்னா செகண்ட் கர்நாடிக் வார். அது இன்னொரு வார் வந்து என்னன்னா ஆற்காடு வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 1751ல நடக்கக்கூடிய ஆற்காடு போர். ஒண்ணும் இல்ல சார். இந்த தோஸ்த் சாரி இந்த முகமது அலி இருக்கார் இல்லையா, அன்வருதீன், கொல்லப்பட்ட அன்வருதீனுடைய பையன் திருச்சி மலைக்கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அப்ப திருச்சி மலைக்கோட்டையில முகமது அலி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்பவுமே வந்து மிச்சமிதி யாரையுமே வந்து வைக்க கூடாது. தோஸ்த் அலி செத்தாச்சு, அன்வருதீனை கொன்னாச்சு. அப்ப முகமது அலி மட்டும் உயிரோடு இருக்காங்க. அப்ப முகமது அலியை கொல்றதுக்காக சந்தா சாஹிப், பிரெஞ்சு படைகள், முசாபர் சங் இவங்க எல்லாரும் வந்து என்னன்னா ஒண்ணு சேர்ந்து வந்து போறாங்க. எங்க? முகமது அலியை வந்து கொல்றதுக்காக திருச்சியில. அப்ப முகமது அலியை காப்பாத்தி ஆகக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டையில போய் முகமது அலியை நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படி முடிவு எடுக்கும் பொழுது ஒரு கிளர்க், ஓகேங்களா, அவர் பேர் ராபர்ட் கிளைவ். அந்த கிளர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சந்தா சாஹிப், பிரெஞ்சு படைகள் பிளஸ் ஹைதராபாத் படைகள் எல்லாம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னா திருச்சிக்கு போயிருப்பாங்க. அப்ப ஆற்காடு காலியா இருக்கும். எல்லாரும் வந்து யாரை தேடி போறாங்க? முகமது அலி தேடி போயிருக்காங்க. ஆற்காடு அப்ப இந்நேரம் காலியா இருக்கும். அப்ப ஆற்காடு காலியா இருக்கும்போது நம்ம போய் ஆற்காடை கேப்சர் பண்ணா என்ன அப்படின்றது தான் வந்து இது ஐடியா. ஒரு சாதாரண கிளர்க்கு கொடுக்குற ஐடியா. அப்ப அந்த ஐடியாவை கொடுத்து அதே கிளர்க்குக்கே வந்து என்னன்னா பதவியை கொடுத்து அந்த கிளர்க்குக்கு நிறைய படைகளையும் கொடுத்து 1751ல ஆற்காடை போய் கேப்சர் பண்ண சொல்றாங்க. ஆற்காடை புடிச்சாச்சு. எஸ், இப்ப ஆற்காடு யார் கண்ட்ரோல்ல வந்துருச்சு? ஆற்காடு நவாப் அன்வருதீன் செத்து போயாச்சு. சந்தா சாஹிப் தான் ஆற்காடு நவாப்பா இருக்காரு. பட் சந்தா சாஹிப் இப்ப ஆற்காடுல இல்ல. எல்லாரும் திருச்சிக்கு போன அந்த கேப்ல காலியா இருக்கிற ஆற்காடை யார் போய் பிடிச்சிருக்கா அப்படின்னா ஆற்காடு வீரன் சொல்லக்கூடிய ராபர்ட் கிளைவ். அந்த ஆற்காடு ஜெயிச்சதுன்னா ராபர்ட் கிளைவ். சண்டை போட்டுலாம் ஜெயிக்கல, சமயோஜிதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப ஆற்காடு வீரர் ராபர்ட் கிளைவ். ஆற்காடு ஜெயிச்சாச்சு இல்லையா, பிடிச்சாச்சு இல்லையா. அப்ப யாருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், இல்ல யாரை வந்து கூப்பிடலாம் அப்படி பார்க்கும் பொழுது எஸ், இப்ப போய் வந்து என்ன முகமது அலியை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? முகமது அலியை போய் காப்பாத்தி அழைச்சிட்டு வந்து வைக்கிறாங்க. எங்க அப்படின்னா இந்த ஆற்காடுல. ஸோ இதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1751, ஓகேவா, ஆற்காடு நவாப்பா முகமது அலி வரத்துக்கு ராபர்ட் கிளைவ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆற்காடு நவாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து டாக்ஸை வசூலிக்கக்கூடிய உரிமையை வந்து என்ன பண்றாரு? எஸ், முகமது அலி தான் வந்து கொடுக்குறாரு. யாருக்கு? பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேங்களா? இதனால தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு, அதாவது ஆற்காடு போர் பிளஸ் ஆம்பூர் போர், இந்த ரெண்டு போரும் சேர்ந்து தான் செகண்ட் கர்நாடிக் வார். இந்த போருக்கு முடிவுல வந்து என்னன்னா ட்ரீட்டி வந்திருக்கும். இந்த போர்ல வந்து என்ன முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா இனிமே இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபேமிலி பிரச்சனையில, அதாவது வாரிசுரிமை போர்ல பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் தலையிட வேண்டாம், எந்த டீம்லயும் போய் நிக்க வேண்டாம், அது பெருத்த பொருள் சேதத்தை நமக்கு தான் கொடுக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இங்க வந்து என்னன்னா நமக்கு கொஸ்டின் வந்து ஆற்காடு போரை பத்தி கேட்கல, டைரக்டா ஆம்பூர் போர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆற்காடு போரை பத்தி கேட்கல, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இங்க வந்து பார்க்கலாம் ஆங்கிலோ மைசூர் வார். மொத்தம் 4 ஆங்கிலோ மைசூர் வார் இருக்கு. இதுல முதல் 2 ஆங்கிலோ மைசூர் வார யார் வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி தான் அப்பா. அடுத்த 2 ஆங்கிலோ மைசூர் வார யார் வந்து லீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து லீட் பண்ணிட்டு போறாங்க. நீங்க எந்த வார் எடுத்தாலும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல டேட்டாஸ் தான் வந்து நீங்க வந்து மகப் பண்ணணும். அதுல முக்கியமானது போருக்கான ரீசன் என்ன, போர் எந்த இயர் நடக்குது, பிளஸ் போரை எப்படி முடிவு கொண்டுட்டு வராங்க, தட் மீன்ஸ் ட்ரீட்டி. இது மூணுத்தையும் நீங்க வந்து மைண்ட் மேப் போல மகப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா மைசூர் ரீஜன்ல நடக்குது. ஸோ மைசூர்ல உடையார் வம்சம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உடையார் வம்சத்துல கீழே வந்து ஒரு வேலையாட்களா வேலை செய்யக்கூடிய நபர் தான் வந்து ஹைதர் அலி. பிற்காலத்துல அதே உடையார் வம்சம் ரூல் பண்ண பகுதியே வந்து ஹைதர் அலி வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அப்ப ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆற்காடு அல்லது கர்நாடகா நவாப் வந்து ஒரு கட்டத்துல வந்து எங்க போயாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. அப்படித்தானே 1751லேயே வந்து என்ன பிரிட்டிஷ்காரனோட வந்து நவாப் வந்து ஒண்ணு சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? அப்ப
ஆற்காடு பகுதி எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டு போயாச்சு. இப்ப மைசூர்ல மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து யார் ரூல் பண்றாங்க அப்படின்னா, ஹைதர் அலி வந்து ரூல் பண்றாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ இதனாலவே வந்து ஹைதர் அலிக்கு யார பிடிக்க மாட்டுது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்கள பிடிக்க மாட்டுது. அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு கோவம் வந்து இருந்துட்டே இருக்கு. யார் மேல? பிரிட்டிஷ்காரங்க மேல இருந்துட்டே இருக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரங்கள இந்த கர்நாடிக் வார்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்த்தது யாரு? பிரெஞ்சுக்காரங்க தானே எதிர்த்தாங்க. அப்ப நமக்கு எதிரி பிரிட்டிஷ்காரன், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரி பிரெஞ்சுக்காரன், எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த ரீஜன்ல இல்ல அந்த ஒரு கோட்பாடுல வந்து என்ன பண்றாரு? ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரங்களோட நட்புறவு. எங்க பிரிட்டிஷ்காரங்க ஆற்காடு நவாப்ப ஏமாத்துனது போல நம்மளையும் வந்து வரக்கூடாது, நம்ம கிட்டயே வரக்கூடாது. முதல்ல இந்த ஆற்காடு பகுதிய விட்டே அவங்கள வந்து அனுப்பணும். கர்நாடிக் ரீஜன விட்டே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றது. அப்படி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்தியா விட்டே அனுப்பணும். அப்ப அதுக்கு சரியான தேர்வு என்ன? சரியான மாற்று என்ன? அப்படின்னு பார்க்கும்போது பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து சரியான தேர்வு, சரியான மாற்று. அதனால பிரெஞ்சுக்காரங்களோட ஒரு கூட்டு. ஹைதர் அலி. இதுதான் ஒரு ப்ரீ இன்ட்ரோ போல. அப்ப ஹைதர் அலி, திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரங்களோட நல்ல ஒரு கூட்டு. ஆற்காடு நவாப் இங்கிலீஷ்காரங்களோட ஒரு நல்ல ஒரு கூட்டு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பிசினஸ். சரி பாருங்க. முதல் ஆங்கிலோ மைசூர் போர் 1767ல இருந்து 1769. ஸோ நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 1767ல ஆரம்பிச்சு 1799 வரையும் இந்த மைசூர் வார் தான் நடக்கும். இதிலேயே 4 மைசூர் வார் வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? 1767 டூ 1769 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடக்குது. ரீசன் வந்து சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரெஞ்சுக்காரங்களோட ஹைதர் அலி வந்து கூட்டு சேர்றாரு. இதான் வந்து முதல் ரீசன். ஓகேவா? யாருக்கு எதிரா அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம மராட்டியர்கள் மராட்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலிக்கு எதிரா மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள் இவங்கலாம் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. யாரு? ஹைதர் அலிக்கு அகைன்ஸ்டா. எப்பவுமே வந்து நமக்கு வந்து எதிரியா இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இப்ப ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ரூல் பண்ணக்கூடிய மைசூர் சமஸ்தானம் இதுதான் அப்படின்னா, மைசூர் சமஸ்தானுக்கு கரெக்ட்டா வந்து என்னன்னா, வடக்க வந்து யார் இருக்காங்கன்னா, மராத்தியர்கள் இருக்காங்க. மராத்தியர்கள் இருக்காங்க. ஸோ வடகிழக்கு இந்த ரீஜன்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத் நிஜாம் வந்து இருக்காங்க. இந்த தெற்கு சைடுல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த கிழக்கு சைடு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஆற்காடு. ஆற்காடு பிளஸ் வந்து என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் வந்து என்னன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் வந்து யாருக்கு வந்து எதிரியா இருக்காங்க அப்படின்னா மைசூர் சமஸ்தானத்துக்கு எதிரியா இருக்காங்க. மைசூர் சமஸ்தானம் அல்லது மைசூரை வந்து ரூல் பண்றது யாரு அப்படின்னா உடையார் வம்சம். உடையார் வம்சம் வந்து இப்ப கிடையாது. இப்ப ஹைதர் அலி தான் வந்து ரூல் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்றாங்கன்னா, இவங்களுக்கு எதிர்க்கணும்னா யார் வேணும்? பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து வேணும் அப்படின்ற ஒரு மேனர். அப்ப இதுதான் வந்து முதல் வார்க்கு ரீசன் அப்படின்னு கேட்டா, முதல் வார்க்கு இதான் ரீசன். ஸோ இதனால வந்து என்னன்னா வார் ஸ்டார்ட் ஆகுது. 1767 டூ 1769 3 இயர்ஸ் இந்த வார்ல ஜெயிக்கிறது ஹைதர் அலி. காந்தி கூட சொல்லியிருப்பாரு. அன்னைக்கே ஹைதர் அலியோட எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் அப்பவே வந்து ஓடியிருப்பான். ஹைதர் அலிக்கு யாருமே வந்து ஒண்ணு சேரல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, ஹைதர் அலி என்ன பண்ணிட்டாரு, இந்த போரினுடைய போக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா, ஹைதர் அலி ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஹைதர் அலி வந்து என்ன ஜெயிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்தில இந்த போர்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர் மீது ஹைதராபாத் நிஜாமும் பிரிட்டிஷ்காரங்களும் வந்து என்னன்னா படையெடுத்தாங்க. பட் இருந்தாலும் இறுதி காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி அதாவது 1767ல வந்து ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்ல ஹைதர் அலி சில பகுதிகள வந்து இழக்கிறாரு. ஓகேங்களா? பட் இறுதி காலகட்டம் 1769 மார்ச் மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதராஸ் மாகாணம் மெட்ராஸ்ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரையும் வந்தாச்சு. யாரு? ஹைதர் அலி. ஸோ அந்த அளவு வந்து எல்லாத்தையும் வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ஹைதர் அலி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வராங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வராங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒரு இது வருது. ஒரு யோசனை வருது. எஸ். இப்ப நம்ம வந்து ஹைதராபாத் நிஜாமும், பிரிட்டிஷ்காரங்களும் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பட் இன்கேஸ் மராத்தியர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, இவங்களோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதே. மராத்தியர்களும் நமக்கு எதிரி தானே. அவங்களும் இவங்களோட ஒண்ணு சேர்ந்தா, நம்ம ஜெயிச்ச பகுதிலாம் வந்து விட்டு குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இந்த வெள்ளைக்காரனோட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ட்ரீட்டி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி வந்து சைன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது 1769 ஏப்ரல் 4 அங்க வந்து ஒரு உடன்படிக்கை வந்து சைன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உடன்படிக்கை சைன் ஆகுது. எது? 1769 ஏப்ரல் 4 ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மட்ராஸ் உடன்படிக்கை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதிரியா இருக்கிறவன் யாரா இருப்பாங்க அப்படின்னா, யார் வேணாலும் இருக்கலாம். ஹைதராபாத் நிஜாம், இல்ல
மராத்தியர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் தான். சரி. இப்ப நம்ம வந்து என்ன ட்ரீட்டி பண்ணிக்கலாம் அப்டின்னா, மெட்ராஸ் பகுதிய நான் உனக்கே வந்து குடுத்துர்றேன். அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, என்னை யாராவது அட்டாக் பண்ண வரும்பொழுது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள யாராவது அட்டாக் பண்ண வரும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யார மைண்ட்ல வச்சு சொல்றாங்கன்னா, மராத்தியர்கள். மராத்தியர்கள் எப்ப வேணாலும் எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்டின்னா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். யாரு? இங்கிலீஷ்காரன் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து இங்க ட்ரீட்டியா வந்து சைன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, போருக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட்டு வார், மைசூர் வார்க்கு முன்னாடி அவங்கவங்க பகுதி இருந்தது. அத அவங்கவங்களுக்கே குடுத்துடலாம் 1. 2வது யாராவது நம்மள வந்து அடிக்கிற பட்சத்தில மாறி, மாறி வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து என்னன்னா, இந்த ட்ரீட்டிக்கான சாராம்சம். ஓகேவா? இந்த ட்ரீட்டி வந்து என்ன, இப்படிதான் வந்து என்ன கம்ப்ளீட் ஆச்சு. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது. அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக 2ண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடக்குது? 1780 டூ 1784 2ண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து எதுக்காக நடக்குது? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 1770 இந்த ஃபர்ஸ்ட்டு மைசூர் வார் முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து இந்த வார் வந்து நடக்குது. 1782, 1784 ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் நடக்குது. ஏன் நடக்குது? முதல் வார்ல நமக்கு வந்து மெட்ராஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டி படி நடந்துக்கல. அதனால தான் இந்த வார் நடக்குது. அந்த ட்ரீட்டில வந்து நம்ம வந்து என்ன பேசணும்? என்ன பேசணும்? யாராவது வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மராத்தியர்கள் எங்கள சண்டை போட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். அதான் வந்து அந்த ட்ரீட்டிக்கான இது. இந்த 2ண்ட் மைசூர் வார்க்கு முக்கியமான ரீசனே வந்து என்னன்னா, மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலிய தாக்கும்பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் மைசூர் வாருடைய ட்ரீட்டி படி பிரிட்டிஷ்காரங்க ஹைதர் அலிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும். பட் அப்படி சப்போர்ட் பண்ணாம இருந்தது தான் 2ண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு காரணம். யாரு நம்மள தாக்குனாலும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதானே. ஆனா சப்போர்ட் பண்ணல. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. இன் 1769ல ஒரு உடன்படிக்கை இருக்கு இல்லையா? அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். பட் 1771ல மராத்தியர்கள் தாக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ ஹெல்ப் பண்ணாததையே வச்சு இந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் கூட ஹைதர் அலிக்கோடைய டெரிட்டரியில பிரெஞ்சு ட்ரேடர்ஸ் எல்லாம் குடியேறி இருக்காங்க. அந்த பகுதி வந்து என்னன்னா மாஹி. அந்த மாஹிய வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ இது வந்து அடுத்த நிகழ்வு. அப்ப ஹைதர் அலியுடைய சாவர்னிட்டி இறையாண்மை அப்படின்றது பாதிக்கப்படுது. அவருடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரெஞ்சு பகுதிய வந்து எடுக்கிறது அப்படின்றது அவருக்கு அவமரியாதைய வந்து குடுக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, ஆ ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள் இவங்க எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்க்கிறாங்க. எஸ் மராத்தியர்களோட தான் சண்டை. பட் இருந்தாலுமே மராத்தியர்களோட சண்டை நடக்கும்பொழுது பிரிட்டிஷ்காரன் ஹெல்ப் பண்ணவே இல்ல. ஸோ அப்ப பிரிட்டிஷ்காரன் தான் இருக்கத்திலேயே வந்து மோசமானவன் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, மத்தவங்க எல்லார்கிட்டயும் வந்து என்னன்னா, இவர் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு. பிரிட்டிஷ்காரன விட நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணு சேரலாம்னு சொல்லிட்டு நிசாம்கிட்டயும், மராத்தியர்கள்கிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே தான் வந்து என்னன்னா, இந்த 2ண்ட் மைசூர் வார்க்கு வந்து காரணமா வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே வந்து மராத்தியர்கள் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த சைடு தான் வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அது 3ர்டு மைசூர் வார்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த போரினுடைய போக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கும் பொழுது, ஸோ 1781ல அயர்குட் அயர்குட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹைதர் அலிய பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட் நோவா இந்த பகுதியில வந்து என்னன்னா தோற்கடிக்கிறார். இதுதான் வந்து முதல் நிகழ்வு. அது மட்டும் இல்லாம மைசூர் பகுதிகள்ல மைசூர் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சோளிங்கர் பகுதியிலயும் வந்து என்னன்னா தோத்து போகுது. அப்ப 2ண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது கரெக்ட்டா வந்து ஹைதர் அலிக்கு ஒரு முன்னடைவா அப்படின்னு கேட்டா முன்னடைவு கிடையாது. முழுக்க, முழுக்க வந்து என்னன்னா பின்னடைவு தான். ஏன் பின்னடைவு அப்படின்னா, ஹைதர் அலி போரின் போதே போர் நடக்கும் பொழுதே வந்து என்னன்னா, புற்றுநோயால வந்து இறந்து போறாரு. 1782ல வந்து ஹைதர் அலி வந்து இறந்து போறாரு. அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தோல்வியா வந்து இருக்கு. அப்ப இங்க 2ண்ட் மைசூர் வார்ல ப பின்னடைவு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ட்ரீட்டி வந்து சைன் ஆகுது. அப்ப ட்ரீட்டி வந்து யார் வந்து சைன் பண்றாங்க அப்படின்னா, ஹைதர் அலியுடைய பையன் திப்பு சுல்தான் தான் வந்து ட்ரீட்டில வந்து சைன் பண்றான். அப்ப முதல் மைசூர் வார்க்கான ட்ரீட்டி வந்து மெட்ராஸ் உடன்படிக்கை. 2வது மைசூர் வார்க்கான ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மங்களூர் உடன்படிக்கை. 1784 மார்ச் 7ஆம் தேதி ஆங்கிலேயர்களோட நடக்கக்கூடிய இந்த ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, போத் 2 பேருமே வந்து அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் சரி, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் டீமும் சரி, யார் யாரு என்னென்ன பகுதிகள கைப்பற்றுனாங்களோ,
அந்தந்த பகுதியை வந்து திருப்பி வந்து கொடுக்கணும் ஒண்ணு. 2வது போர் கைதிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, போர் கைதிகள திருப்பி வந்து குடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீட்டி மூலியமா வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடைய பவர் வந்து என்னன்னா, இன்னமும் வந்து என்னன்னா கூடி போகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ 3 ஆங்கிலோ மைசூர் வார். 3 ஆங்கிலோ மைசூர் வார். இதுக்கு என்ன சார் ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு ரீசன் என்ன? செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு ரீசன் ஹைதர் அலி யாரோட சேர்றாங்க? பிரெஞ்சோட சேர்றாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாருடைய ட்ரீட்டிய பிரிட்டிஷ்காரங்க மதிக்கல. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு ரீசன். ஓகேங்களா? அதாவது மராட்டியர்கள் ஃபைட் பண்ணும் பொழுது பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணல. இதான் வந்து செகண்ட் மைசூர் வார்க்கான ரீசன். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790ல ஆரம்பிச்சு 1792. ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானம். இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மேல திப்பு சுல்தான் வந்து என்னன்னா போர் செய்றாரு 1789ல. பட் திருவிதாங்கூர் சமஸ்தானம் யாருக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்ப என்னுடைய நட்பு நாடையே இல்ல என்னுடைய நட்பு சமஸ்தானத்தையே சண்டை போடுறியா? இதுதான் வந்து என்னன்னா ரீசன். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தாக்குனதுக்காக, திப்பு சுல்தான் தாக்குனதுக்காக என்ன பண்றாங்க? ஃபைட்டுக்கு வந்து இறங்குறாங்க. இதான் வந்து 3ஆம் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்னன்னா, அதாவது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மராட்டியர்களோட ஹைதராபாத் நிஜாமோட திப்பு சுல்தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கூட்டு சேர்க்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணா இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க, ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒண்ணா இருக்காங்க. யார் எதிர்த்து? திப்பு சுல்தானுக்கு அகெயின்ஸ்டா. இது எதுக்காக நடக்குது? நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் தாக்குனாரு அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இது நடக்குது. இந்த தேர்ட் மைசூர் வார்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் தனியா நின்னு ஜெயிக்கிற மாரி வந்து இருக்கு. அதாவது தனியா நின்னு போராடுற மாரி வந்து இருக்கு. முதல் மைசூர் வார் தாங்க வந்து வெற்றி. 2வது மைசூர் வார் அப்படின்றது ஒரு நியூட்ரலான ஒரு கண்டிஷன். வெற்றி அப்படிலாம் சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பே வந்து இல்ல. இன்ஃபாக்ட் வந்து என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களே வந்து என்னன்னா, வெற்றி வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. பிகாஸ் ஹைதர் அலி வந்து என்னன்னா இறந்து போறாரு. பட் இந்த தேர்ட் மைசூர் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி தான். ஏன் தோல்வி அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாவது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஏதாவது வந்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. தென் இந்த தேர்ட் மைசூர் வார்ல முழுக்க முழுக்க வந்து என்னன்னா தோல்வி தான். ஓகேங்களா? இதுல 3 கட்டமா வந்து என்னன்னா போர் வந்து நடக்குது. ஓகேங்களா? இதுல முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி மோடஸ் இவருடைய தலைமையில நடக்கக்கூடிய போட்டி, இல்ல இவருடைய தலைமையில நடக்கக்கூடிய போர் அப்படின்றது தோல்வியில வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முதல்ல தோல்வி இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க சளைக்காம என்ன பண்றாங்க? காரன் வாலிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது வாரன் ஹேஸ்டிங். இப்ப நம்ம வந்து பார்க்கிறது காரன் வாலிஸ் 1790ல அவரு வந்து என்ன பண்றாரு? தானே வந்து என்னன்னா தலைமையை வந்து ஏத்து நடத்துறாரு. ஓகேங்களா? யாரு? காரன் வாலிஸ் தானே வந்து என்ன பண்றாரு? படைய வந்து தலைமை ஏத்து நடத்துறாரு. ஸோ இப்படி தானே படைய தலைமை ஏத்து நடத்துறதுனால, அது வெற்றி முகத்தை நோக்கி வந்து போகுது. ஓகேங்களா? வெற்றி முகத்தை நோக்கி வந்து போகுது. ஓகேங்களா? அப்ப ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குறாங்க. யாருது? திப்பு சுல்தான் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேரியரா இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தாக்குறாங்க. அத்தனை தடைகளையும் வந்து என்னன்னா தகர்த்து எறியுறாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து என்னன்னா, இதுல தோத்து போற ஒரு சூழல். ஸோ அந்த சூழல் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க. பேச்சுவார்த்தையில என்ன பண்றாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய டெரிட்டரி மைசூர் பகுதியில 50% வந்து பகுதியை வந்து விட்டு குடுக்கணும். நிலத்தை வந்து விட்டு குடுக்கணும். அப்படி நிலத்தை விட்டு குடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மராத்தியர்கள் பிரிட்டிஷாரோட தான் சேர்ந்து இருந்தாங்க. மராட்டியர்கள் கொஞ்சம் பகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் நிஜாம் வந்து கொஞ்சம் பகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொஞ்சம் பகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் பகுதி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த மைசூருடைய டெரிட்டரி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. இது மட்டும் இல்லாம போர் இழப்பீடா வந்து என்னன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 3.6 crore வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னன்னா, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த உடன்படிக்கையில தான் வந்து சொல்றாங்க, பாதி பகுதியை வந்து குடுக்கணும். 50% பகுதியை வந்து குடுக்கணும். அது மட்டும் இல்லாம 3.6 crore வந்து என்னன்னா காசு வந்து குடுக்கணும். அந்த காசு கிடைக்கிற வரையும் திப்பு சுல்தானுடைய 12 மகன்கள் மற்றும் 8 மகள்கள்
ஓகேங்களா? இவங்க எல்லாரையும் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அடிமைப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போர் கைதிகளா வைப்போம். அப்ப திப்பு சுல்தானுக்கு வேற வழியே இல்ல. அந்த பைசாவ வந்து குடுத்தாக வேண்டிய சூழல். அப்படி குடுத்தா தான் தன்னுடைய மகன்கள வந்து மீட்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல். ஓகேங்களா? அதனால பல்வேறு பகுதிகளையும் குடுக்குறாங்க. பைசாவும் குடுக்குறாங்க. தன் மகன்கள வந்து மீட்கிறாங்க. இதுதான் வந்து 3 ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் அகைன் ஃபைனல் மைசூர் வார் 1799ல வந்து நடக்குது. ஸோ இந்த 4ஆம் மைசூர் வார் ஓகேங்களா? ஸோ காரன் வாலிஸ் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஓகேவா? இது மூலியமா வந்து ஒரு மாரி அவமானப்பட்டத வந்து என்னன்னா, இன்னும் மறக்கவே இல்ல. ஓகேங்களா? அதனால வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அதாவது காரன் வாலிஸோட வந்து அவமார அதாவது வந்து என்னன்னா, தொடர்ந்து வந்து தோல்வியே வந்து சந்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வாட்டி வந்து முடிவு பண்றாரு. மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சோட வந்து என்னன்னா ஹெல்ப்ப வந்து கேட்கறது. அப்ப பிரெஞ்சோட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா, பிரெஞ்சு பகுதியில மிகப்பெரிய வீரனா வந்து இந்த நேரத்துல வந்து இருக்கிறது யார் அப்படின்னா, மாவீரன் நெப்போலியன். அப்ப நெப்போலியனுடைய ஹெல்ப்ப வந்து என்னன்னா வாங்குறாரு. யார் அப்படின்னா திப்பு சுல்தான். அப்ப நெப்போலியன போய் சந்திக்கிறது, நெப்போலியனுடைய அந்த பிரெஞ்சுல இருக்கக்கூடிய புரட்சிகளுக்கு அத வந்து என்னன்னா, இங்க வந்து டூப்ளிகேட் பண்றது. இங்க பிரெஞ்சுடைய சுதந்திர மரத்த வந்து நடுறது. அப்ப இது போல டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ பிரெஞ்சுடைய ஆ ஆதிக்கம், இல்ல பிரெஞ்சுக்கு வந்து என்னன்னா சப்போர்ட் பண்றது, இல்ல பிரெஞ்சுடைய சப்போர்ட்ட வாங்குறது, அதுல வந்து யார் இருக்காங்க அப்டின்னா, திப்பு சுல்தான் ரொம்ப வந்து உறுதியா வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு தூதுக்குழுவே வந்து அனுப்புறாரு. போய் வந்து நெப்போலியன் கிட்ட பேசுறதுக்கும், இல்ல பிரெஞ்சுடைய கவர்ன்மென்ட்டுடைய ஆதரவு வந்து வாங்குறதுக்கும் தூதுக்குழியே வந்து என்னன்னா அனுப்புறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த தூதுக்குழு வந்து அனுப்புறது, அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, நெப்போலியனோட வந்து ஒரு நல்ல நட்புறவு வந்து வைக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, ஜக்கோபியன் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழகம் மற்றும் சுதந்திர மரம். இந்த சுதந்திர மரம்லாம் வந்து என்னன்னா, இவருடைய டெரிட்டரி மைசூர்ல வந்து நடுறது. அப்ப முழுக்க முழுக்க வந்து என்னன்னா, இவர் வந்து என்னன்னா 2வது மைசூர் வார், 3வது மைசூர் வார்ல தோத்து போயிட்டாரு இல்லையா? அதுக்கு பழி வாங்குறதுக்காக திப்பு சுல்தான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருக்காரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா 4த் மைசூர் வார்க்கு ரீசனா வந்து இருக்கு. அப்ப இந்த 4த் மைசூர் வார் இந்த 4த் மைசூர் வார் 1799ல வந்து நடக்குது. ஓகேங்களா? வெல்லஸ்லி தான். ஓகேங்களா? இங்கேயும் யாரு? வெல்லஸ்லி தான். இது ரொம்பவே வந்து என்னன்னா, குறுகிய காலத்துல வந்து நடக்குது. ஏன் அப்டின்னா, இந்த 4த் ஆங்கிலோ மைசூர் வார்ல முழுக்க முழுக்க திப்பு சுல்தானுக்கு துரோகம் தான் நடந்தது. அமைச்சர்களே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த போர்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வழிகள் வந்து என்னன்னா, ரகசியமான வழிகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ரகசியமான வழிகள் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, அமைச்சர்களே வந்து என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த போருக்கான ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட போயிட்டோனே, போர் டெஃபினட்டா வந்து தோத்து போகுது. அதனால தான் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல, ரொம்ப சீக்கிரமா ஒரு 1/2 மணி நேரம் கூட வந்து இருக்காது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது, இந்த 4த் மைசூர் வார் ரொம்பவே வந்து குயிக்கா வந்து முடிஞ்ச ஒரு மைசூர் வாரா நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திப்பு சுல்தான் இறந்துட்டார். ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட்டா வந்து இறந்துட்டாரு. அவருடைய பசங்கள வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ திப்பு சுல்தான இறக்கறதுனால கண்டிப்பா இந்த 4த் மைசூர் வார்க்கு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இல்ல. நீங்க பார்த்தீங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி, அதுக்கு மேல வந்து மங்களூர் ட்ரீட்டி, அதுக்கும் மேல வந்து மദ്രാஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். பட் இங்க வந்து என்னன்னா எந்த ஒரு ட்ரீட்டியுமே வந்து இல்ல. ஸோ அ திப்பு சுல்தான வந்து கொன்னுடுறாங்க. துரோகம் தான். 2வது வந்து திப்பு சுல்தானுடைய பசங்க எல்லாரையும் வேலூர் கோட்டையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறை வைக்கிறாங்க. வேலூர் கோட்டையில வந்து என்ன பண்றாங்க, சிறை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வம்சம் ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு, மன்னர் கிடையாது. அவர் ஒரு சாதாரண படை வீரர். உடையார் வம்சம். உடையார் வம்சத்துக்கு கீழ தான் வந்து வேலை செய்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார். ஓகேவா? ஸோ இவர தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரியணை ஏத்துறாங்க. எங்க அரியணை ஏத்துறாங்க அப்படின்னா, மைசூருக்கு அரியணை ஏத்துறாங்க. யாரு? 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார மைசூருக்கு அரியணை ஏத்துறாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏத்துறாங்க. ஏன்னா, இப்ப திப்பு சுல்தான் இறந்தாச்சு. திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் அத்தன பேரையும் வந்து என்ன பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. எங்க வேலூர் கோட்டையில வந்து வைக்கிறாங்க. அப்படின்றத சொல்லி கன்க்ளூஷன் வந்து முடிக்கிறாங்க. அப்ப முதல் மைசூர் வார் ஹைதர் அலி, 2ண்ட் மைசூர் வார் ஹைதர் அலி, 2ண்ட் மைசூர் வார்ல ஹைதர் அலி இறந்து போறாங்க. 3ர்ட் மைசூர் வார் திப்பு சுல்தான். 3ர்ட் மைசூர் வார்ல திப்பு சுல்தானோட பசங்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு 3.6 கோர் வந்து கேட்கறாங்க. 50% லேண்ட வந்து எடுத்துக்கிறாங்க. தென் 4த் மைசூர் வார். இந்த 4த் மைசூர் வார்ல திப்பு சுல்தான் இறந்துடுறாங்க. பசங்கள வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி வேலூர் கோட்டையில வந்து வைக்கிறாங்க. முதல் மைசூர் வார்ல வந்து ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. முதல் மைசூர் வாரில் நடந்த ட்ரீட்டி படி வெள்ளைக்காரங்க நடந்துக்கல அப்படின்றது தான் வந்து செகண்ட் மைசூர் வாருக்கு வந்து ரீசனாக வந்து இருக்குது. ஓகேங்களா? தேர்டு மைசூர் வாரை பொறுத்தவரையும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இவர் போய் கை வைக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அங்கே ரீசனாக வந்து மாறுது. இந்த ஃபோர்த் மைசூர் வாரை பொறுத்தவரையும் நெப்போலியனை சந்திக்கிறது ப்ளஸ் அகைன் வந்து ஃப்ரெஞ்சோட வந்து கூட்டுறவு வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபோர்த் மைசூர் வாருக்கு ரீசனாக வந்து இருக்கு. ஸோ ஐ ஹோப் 4 மைசூர் வாரமே டாப் ஆஃப் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மெட்ராஸ் உடன்படிக்கை, மங்களூரு உடன்படிக்கை, திருவிதாங்கூர் உடன்படிக்கை, ஃபைனலி வந்து என்னென்னா உடன்படிக்கையே இல்லாமல் திப்பு சுல்தான் இறந்து போகிறது. இப்படி வச்சு நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.